நமஸ்காரம். காசி கண்டத்தின் மிக ஆழமான அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு பகுதியை தெரிஞ்சுக்கொள்ள போகும் இந்த சிறப்பான விளக்க உரைக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். மூல நூல்கள்ல மறைஞ்சிருக்கிற பல அரிய தகவல்களை திரட்டி உங்களுக்கு ஒரு தெளிவான படமா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஏதோ ஒரு சாதாரண கதை கிடையாதுங்க. மனித குலம் முழுமைக்கும் தேவைப்படும் ஒரு மிக முக்கியமான ஆன்மீக பயணம் பத்தினது. காசி கண்டத்தோட 8ஆம் அத்தியாயம் நமக்கு பல ரகசியங்களை திறந்து வைக்க போகுது. ஒரு ஆன்மாவோட பயணம் எப்படி இருக்கும், யமராஜரோட அந்த மாபெரும் ரகசியம் என்ன? வாங்க, பக்தி கலந்து இந்த விளக்க உரைக்குள்ள நாம போகலாம். ஓம் நமஹ பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. வந்தே சம்புமமபதிம் சுரகுருப் வந்தே ஜகத் காரணம். முதல்ல காஷி விஸ்வநாத பெருமானின் திருவடிகளையும் அன்னை விசாலாட்சியின் எல்லையற்ற கருணையும் போற்றி வணங்கி நம்ம உரையை தொடங்குவோம். பொதுவா எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் போதும் இறைவனை தியானிக்கிறது நம்மோட அழகான மரபு இல்லையா? அந்த தெய்வீக அதிர்வலைகளோட இந்த தகவல்களை நாம கேட்கும்போது இதோட ஆழம் நமக்கு இன்னும் ரொம்ப தெளிவா புரியும். சரி, இப்போ நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போலாமா? முந்தைய பகுதிகள்ல தர்ம நெறி கொஞ்சமும் தவறாத சிவசர்மா அப்படிங்கிற ஒரு அந்தனர் மாயாபுரி, அதாவது ஹரித்வார்ல உயிர் துறந்ததை நாம பார்த்தோம். இப்போ அன்னை லோபாமுத்ரைக்கு அகஸ்திய முனிவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. முக்தி தரக்கூடிய மாயாபுரியில இறந்த சிவசர்மாவிற்கு ஏன் நேரடி முக்தி கிடைக்கல? அவர் ஏன் விஷ்ணு கணங்களோடு சேர்ந்து யமலோக பாதையில பயணம் செய்யணும்? இது ரொம்பவே நியாயமான ஒரு கேள்வி இல்லையா? இத கேக்குற உங்களுக்கும் எனக்கும் கூட இதே சந்தேகம் கண்டிப்பா வந்திருக்கும். இதுக்கு அகஸ்திய முனிவர் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை தர்றார் பாருங்க. முக்தி அப்படிங்கிறது ஒருத்தரோட கர்ம வினைகள் முழுமையா தூய்மையடைஞ்சா மட்டும்தான் கிடைக்கும். சிவசர்மா செஞ்ச புண்ணியங்கள் அவரை நரகத்துக்கு போக விடல அப்படிங்கிறது 100% உண்மைதான். ஆனா அவர் இந்த பிரபஞ்ச வழியில பயணம் செஞ்சதுக்கு காரணம் சாட்சாத் அந்த ஈசனோட சித்தம் தாங்க. அவர் பார்க்க போற காட்சிகள் வழியா உலகத்துக்கு யமராஜரோட நீதி எப்படிப்பட்டது அப்படிங்கிற யதார்த்தத்தை உணர்த்துறதுக்காகவே தான் இந்த பயணம் அமைஞ்சுது. சுருக்கமா சொல்லணும்னா சிவசர்மாவோட இந்த பயணம் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பாடம். சரி, இப்போ இந்த பயணம் எப்படி தொடங்குதுன்னு பாப்போம். முதலாவதா சிவசர்மா பூலோகத்தோட மாயாபுரியிலிருந்து புறப்படுறார். இரண்டாவதா அவரை ரொம்ப மரியாதையா அழைச்சிட்டு போக விஷ்ணுவோட தெய்வீக தூதர்களான புண்ணியசீலனும் சுசீலனும் வராங்க. மூன்றாவதா அவங்க பூலோகத்தை கடந்து பிரபஞ்ச லோகங்களுக்குள்ள நுழையறாங்க. ஒரு வழிகாட்டி மாதிரி இந்த விஷ்ணு கணங்கள் அவரை அழைச்சிட்டு போகும்போது அடுத்து அவர் என்னென்ன பார்க்க போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கும் அதிகமாயிட்டே போகுது. இந்த பயணத்துல அவங்க பல லோகங்களை கடந்து போறாங்க. பூமியில நாம செய்யற செயல்களுக்கும் அதுக்கான பிரபஞ்ச விளைவுகளுக்கும் உள்ள துல்லியமான கணக்க நீங்க இங்க பார்க்கணும். ஒரு தானத்தை கொடுத்துட்டு பின்னாடி அதை நினைச்சு வருத்தப்படுறவங்க, அசுத்தமான மனசோட ஈசனை வழிபடுறவங்க எல்லாம் பிசாச லோகத்துல ரொம்பவே துன்பப்படுறத அவர் பாக்குறாரு. ஆனா அதே சமயம் நேர்மையா சம்பாதிச்சு நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து கல்வி தானம் செஞ்சவங்கெல்லாம் தேவர்கள் மாதிரி குஹ்யக, கந்தர்வ மற்றும் வித்யாதர லோகங்கள்ல எவ்ளோ பிரகாசமா ஒளிர்றாங்க தெரியுமா? நம்ம பூமியில செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் அடுத்த லோகத்துல நமக்கான இடத்தை எப்படி தீர்மானிக்குது அப்படிங்கறத இது ரொம்ப அப்பட்டமா காட்டுது. இப்படி பல லோகங்களை கடந்த பிறகு சிவசர்மா இப்போ யமராஜரோட எல்லைய நெருங்கிட்டாரு. யமராஜரோட தரிசனம் அவருக்கு எப்படி கிடைக்க போகுது? இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பொதுவா யமராஜர் அப்படின்னாலே நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? ஆனா அந்த எண்ணத்தையே இது அப்படியே மாத்துது. தர்மத்தை கடைப்பிடிக்கிற புண்ணியாத்மாக்களுக்கு யமராஜர் ரொம்ப சௌமியமான, அமைதியான தர்மராஜரா காட்சியளிக்கிறார். சிவசர்மாவும் இந்த சாந்தமான ரூபத்தை தான் பார்த்தார். ஆனா அதுவே பாவிகளுக்கு அவர் எப்படி தெரிவார்? அக்னி பிழம்பை கக்குபவராகவும் பயங்கரமான பற்களோடும் கையில தண்டத்தோடும் ரொம்ப உக்கிரமான காலனா தெரிவார். இது எவ்வளவு அற்புதமான ஒரு உண்மை பாருங்க. யமராஜர் அப்படிங்கிறவர் நாம செஞ்ச செயல்களோட கண்ணாடியாதான் நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறார். நாம என்ன விதைச்சோமோ அதை அறுவடை செய்யற உருவமே யமராஜர் தான். சரி, எந்தெந்த பாவங்கள் யமராஜருக்கு அந்த பயங்கரமான கோபத்தை தூண்டுன்னு பாப்போம். தங்களை பெத்து வளர்த்த பெற்றோரை கைவிட்டு அலைக்கழிப்பவர்கள், பிறர் மனைவியை இச்சிப்பவர்கள், பொய் சாட்சி சொல்றவங்க, விஸ்வாச துரோகம் செஞ்சவங்க, நன்றி மறந்தவர்கள், திருடர்கள், அப்புறம் மது அருந்துகுவர்கள், இவங்க மேல யமராஜர் எந்த தயவும் காட்டுறதே இல்லைங்க. இவங்கள தீயில வாட்டுறதும் ஈட்டியால குத்துறதும் தன்னோட கடமைன்னு அவர் தன் தூதர்களுக்கு கடுமையான கட்டளைகளை பிறப்பிக்கிறார். இதை கேட்கும்போதே நமக்கு ஒரு விதமான அச்சம் வர்றது ரொம்பவே இயல்புதான். ஆனா புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் தண்டனை இல்ல, இது தர்மத்தோட நீதி. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி மனசுல ஓடிட்டு இருக்கும். இவ்ளோ கடுமையான தண்டனைகள்ல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு.
யமராஜரோட அந்த மாபெரும் ரகசியம் என்னன்னு இப்போ நாம பார்க்க போறோம். யமராஜர் தன் தூதர்கள் கிட்ட ரொம்ப ரகசியமா சொல்ற இந்த சக்தி வாய்ந்த கட்டளைய கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எவர் ஒருவரோட நாக்குல எப்பவும் கோவிந்தா, சிவா, நீலகண்டா அப்படிங்கிற திருநாமங்கள் ஒலிச்சிட்டு இருக்கோ அவங்கள நீங்க தொடவே கூடாது. அவங்க என் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்கள். ஹரிஹர பக்தர்களை தூரத்துல பார்த்தாலே நீங்க விலகி ஓடிடணும். இது எவ்வளோ பெரிய ஆஸ்வாசம் பாருங்க. உலகத்தையே நடுங்க வைக்கிற அந்த யம தர்ம ராஜாவே இறைவனோட திருநாமத்துக்கு தலை வணங்கி விலகி போறார் அப்படிங்கிறது தான் உண்மையான பக்திக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். கோவிந்தா, மாதவா, வாசுதேவா, சம்போ, சிவா, நீலகண்டா, விஷ்ணு மற்றும் சிவனோட இந்த திவ்ய நாமங்கள் வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இவை எல்லாமே இருள் சூழ்ந்த வழியில நம்மை காக்கிற ஒரு பேரொழி. எந்த ஒரு மனிதர் இந்த நாமங்களை சதா சர்வ காலமும் உச்சரிச்சுட்டு இருக்காரோ அவருக்கு மரணம் அப்படின்னாலே பயம் கிடையாது. யமராஜரோட தூதர்களுக்கு அவர்களை நெருங்குற அதிகாரம் கொஞ்சமும் இல்ல. சிவசர்மாவிற்கு யமராஜர் உபதேசித்த இந்த நாமங்கள் இன்னைக்கு இந்த விளக்க உரை மூலமா நமக்கும் ஒரு மாபெரும் கவசமாக கிடைச்சிருக்கு. இது ஏதோ ஒரு சாதாரண கதை இல்ல அப்படிங்கிறதுக்கு காசி கண்டத்தோட இந்த 8ஆம் அத்தியாயத்துல வர்ற பலச்சுருதியே ஒரு பெரிய சாட்சி. யமராஜரால் அருளப்பட்ட இந்த தெய்வீக திருநாமங்களையும் இந்த விளக்கத்தையும் மனதார கேட்கிறவங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில யம பயம் முற்றிலுமா நீங்கிடும். அது மட்டும் இல்லாம இத பக்தியோட கேட்கறதால அவங்களோட முன்னோர்களுக்கும் நற்கதி கிடைக்கும்னு மூல நூல்கள் ரொம்ப உறுதியாக சொல்லுது. ஒரு நல்ல விஷயத்த கேட்கறதே இவ்ளோ பெரிய புண்ணியம்னா இத தொடர்ந்து பின்பற்றுபவர்களுக்கு கிடைக்கிற பேரின்பத்தை நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இறுதியா ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையோட நாம விடைபெறுவோம். உங்க வாழ்க்கையோட இறுதி பயணத்தை எந்த விதமான பயமும் இல்லாம எதிர்கொள்ள இந்த தெய்வீக திருநாமங்கள் அப்படிங்கிற கவசத்தை உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க அணிஞ்சுக்க தயாரா இருக்கீங்களா? இந்த விளக்க உரை வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லைங்க. இது உங்க ஆன்மீக பயணத்துக்கு கிடைச்ச ஒரு புதிய வெளிச்சம். இந்த ஆழமான பாடத்தை எப்பவும் மனசுல நிறுத்துங்க. இறை நாமங்களை எப்பவும் உச்சரிச்சுட்டே இருங்க. காசி விஸ்வநாதர் சரணம். ஹர ஹர மகாதேவா.